எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். நிறைய பேருக்கு பணத்தை சேவ் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வாங்குற காசெல்லாம் சாப்பிட்றதுக்கே பத்த மாட்டேங்குது, அப்புறம் எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நம்ம சம்பாதிக்கிற மொத்த காசையும் சாப்பிட்டு தான் தீக்கிறோமா இல்ல தேவையில்லாத வாங்கி தீக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சரியான பிளானிங் இல்லாதனாலதான் நிறைய பணம் நமக்கு வீணாகுது. வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான் எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்களும் கேரண்டியா 2000 ரூபாய்க்கு மேல மந்த்லி சேவ் பண்ண முடியும். அது ஒரு சேவிங்ஸ் நீங்க மாத்திக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லா மாசமும் உங்க லிஸ்ட்ல புரோட்டீன் ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க வெஜிடேரியனா இருந்தாலும் ஆர் நான் வெஜிடேரியனா இருந்தாலும் சோயா, சுண்டல், பன்னீர் இதுல எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை கண்டிப்பா வாங்கிக்கோங்க. சோயால நிறைய புரோட்டீன் இருக்கு, விலையும் கம்மி தான். நம்ம வீட்டுல எப்ப காய்கறி சுத்தமா இல்லையோ அப்ப இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, என்னைக்கெல்லாம் நம்மளால நான்வெஜ் வாங்கி அஃபோர்ட் பண்ண முடியலையோ அந்த டைமுக்கு இது கண்டிப்பா நம்ம டேவை ஸ்பெஷலா மாத்துறதுக்கு கண்டிப்பா உதவும். அதுக்கப்புறமா உப்பு, நான் இந்து உப்பு தான் வாங்குறேன். பிகாஸ் எனக்கு லைட்டாக தைராய்டு இருக்குது, அதனால தான். அது போக நிறைய நல்ல விஷயங்களும் இதில் இருக்குது. ரேஷனில் கல் உப்பு வாங்கிடுவேன், ஸோ பொடி உப்புக்கு இதை வாங்கிடுறேன். அப்போ அது எனக்கு சரியாக இருக்கும். சாம்பார் தூள் 100 கிராம் வாங்கியிருக்கேன். நான் வீட்லேயே சாம்பார் பொடி அப்பப்போ அரைச்சிப்பேன். அது இது ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பேர் உள்ள ஃபேமிலிக்கு இது சரியாகவே இருக்கும். எங்களுக்கு இது 1 மாதத்துக்கு மேலேயே வரும். நெக்ஸ்ட் பிஸ்கெட், சோம்பு, மிட்டாய் இதையெல்லாம் ஸ்நாக்ஸோட கணக்குலேயே சேர்த்துருவேன். நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளையும் ரேட், மேனுஃபேக்சரிங் டேட் கம்பல்சரி செக் பண்ணுங்க. டிமார்ட்ல வாங்குறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. டிமார்ட்லன்னு மட்டும் இல்லை, சூப்பர் மார்க்கெட்ல கூட இந்த அட்வான்டேஜ் இருக்கு. பட் சூப்பர் மார்க்கெட்டோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது டிமார்ட் கொஞ்சம் நல்லாவே பிரைஸ் கம்மி. அப்படிங்கறதுனால நான் டிமார்ட்ல மென்ஷன் பண்றேன். நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதோட பிரைஸ் டீடைல் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்காது, நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உதாரணமா, நீங்க ஒரு ஸ்டோர் கடை போறீங்க, 1 லிட்டர் ஆயில் கேக்குறீங்க. அப்ப கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம குறிப்பிட்டு ஒரு பிராண்ட் வேணும் அப்படின்னு கேக்குறோம்னா, ஒரு சிலர் அவங்களுக்கு எது விற்கலையோ இல்ல எது விலை அதிகமோ அதைத்தான் தருவாங்க. நாமளும் 4 பேர் முன்னாடி விலை கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுட்டு விலையே கேட்காம வாங்குவோம். அதுலயும் பொதுவா ஜென்ஸ் தான் இந்த தப்ப பண்ணுவாங்க. சேம் என் ஹஸ்பண்டும் பண்ணுவார். அதனாலதான் நான் இவ்வளவு கரெக்டா சொல்றேன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பிராண்ட் தான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்ம வாங்குற பிராண்ட் குவாலிட்டிக்கு ஈக்குவலா இன்னொரு பிராண்ட் கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல இருக்கும். பட் அதை நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. சோ இதனால நமக்கு நிறைய பணம் வேஸ்ட் ஆகும். இன்னொன்னு, கூட்டமா இருக்கிற கடையில போய் அவசரமா வாங்குறது. இதனால என்ன ஆகும்னா, எந்த பொருளையும் விலையும் தரமும் கேட்க முடியாம, ஃப்ரீ ஐட்டம் கூட இதுவும் செக் பண்ண முடியாம, சில நேரம் பில்ல கூட வாங்காம, இல்ல பில்ல தொலைச்சிட்டு வர்றது, இல்ல நம்ம பொருளை மத்தவங்க பொருளோட சேர்த்து போடுறது, இல்ல நாம வாங்காத பொருள் நம்ம பேக்ல இருக்கும் அதுக்கும் சேர்த்து பில் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தப்பா நீங்களும் பண்ணிட்டு இருக்கலாம். அதுதான் உங்க பில் அதிகமா வர்றதுக்கு, உங்க காசு கரையிறதுக்கு காரணமா இருக்கலாம். சேமிப்புக்கும் கஞ்சத்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். 2 ஒண்ணு கிடையாது. நம்மள நம்பி இருக்கிறவங்க வயிற்றுல அடிச்சு நாம எதையும் சேமிக்க கூடாது. சாப்பிடாம எடுத்து வச்சா அந்த காசு கடைசியில ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் போகும். நம்ம எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணணும். சில பொருளோட கன்சியூம் அளவை குறைக்கணும், சில பொருளை கன்சியூம் பண்ணி பழக்கிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் சேஃபாஸ் லிக்விட் தான் வாங்குறேன். பை 1 கெட் 1 ஆஃபர்ல தான் இதை வச்சிருப்பாங்க. இது நம்ம ஒரு பேக்கா வாங்க முடியாது, 2 பீஸா தான் வாங்க முடியும். ஸோ இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 300 போட்டிருப்பாங்க. நமக்கு டிமார்ட்ல ஆஃபர் போக 190க்கு தருவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இது இந்த 2 பாட்டில் சேர்த்து எனக்கு 2 மாசத்துக்கு வராது, ஆனா 1 மாசத்தை தாண்டி வரும். அப்ப நான் அடுத்த மாசமும் என்ன பண்ணுவேன், இன்னொரு பாட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். சோ அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த மாசம் 2 லிட்டர், அடுத்த மாசம் 2 லிட்டர்னு வாங்குற மாதிரி இருக்கும். டோட்டலா எனக்கு 4 லிட்டர் அப்படிங்கும் போது 380 வந்துருது. டிமார்ட்ல ஆஃபர் எல்லாம் போகவே எனக்கு 380 வந்துருது 4 லிட்டருக்கு. சோ அப்படி பண்றது நான் அப்படிதான் கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. 1 மாசம் நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட கொஞ்சம் காசு இல்லாம போச்சு. அப்ப இந்த லிக்விட் வாங்கிட்டு அது மந்தோட பாதியிலேயே தீந்துரும் அப்படின்னு பயத்துல நான் சரி இது கூட ஒரு பவுடரும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்கினேன். ஸோ அப்படி நான் தேடி பார்க்கும்போது தான் கொஞ்சம் விலை கம்மியான பவுடர்னு தேடும் போது என் கணக்கு இந்த வீல் பவுடர் கிடைச்சது. கிட்டத்தட்ட நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த பவுடர் எல்லாம் அவ்வளவு விளம்பரம் வரும், ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் இதுக்கு பெருசா மதிப்பு கிடையாது.
விளம்பரமும் கிடையாது. ஏன் நிறைய பேர் இது என்னன்னு கூட வாங்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த பவுடர் ரொம்ப நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணாமல் இந்த வெறும் பவுடர் மட்டும் போட்டு கூடவே துவைக்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக வாசனையாகவும் நிறையாவும் நல்லாவே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போல்லாம் லிக்விட் கூட இந்த பவுடரும் சேர்த்து போடுறேன். இப்போ நான் லிக்விட் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 2 மூடி ஊத்துறேன்னா, இப்போ அதை கம்மி பண்ணிட்டு அது ஒரு மூடி, இது ஒரு கொஞ்சம் பவுடரும் சேர்த்து போடுறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு துணியில நல்லா அழுக்கும் போகுது, சேம் டைம் என் பணமும் எனக்கு சேவ் ஆகுது. இல்லாட்டினா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதம் 2 லிட்டர் அடுத்த மாதம் 2 லிட்டர்னு வாங்கும் போது எனக்கு நிறைய அமௌண்ட் செலவாகுது. இதுவே இந்த மாதம் 2 லிட்டரோட சேர்த்து 1 கிலோ பவுடர் வாங்குறேன்னா, இந்த பவுடரோட எம்ஆர்பி 78 ரூபா போட்டிருக்கோம். டிமார்ட்ல அப்படியே ஒரு 10 ரூபா கம்மியா தர்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 70 ரூபாயோ இல்ல 60 ரூபாயோ வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது 250 260 ரூபாய்க்குள்ள எனக்கு முடிஞ்சிருது. 2 மாசத்துக்கான லிக்விட் செலவுமே எனக்கு 250 260 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது. இதுவே நான் 2 பேக்கா வாங்கும் போது எனக்கு அது 380 ரூபாயில போய் முடியுது. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 130 ரூபாய் சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம சில பொருள் எதெல்லாம் கெட்டு போகாதுன்னு தெரியுதோ அதை கொஞ்சம் எக்ஸஸாவே வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா திடீர்னு அந்த பொருள் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ரேட் அதிகமாயிரும். அப்ப நம்ம வாங்க போகும்போது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். சில பொருள் நம்மளுக்கு அடுத்த மாசத்துக்கும் தேவைப்படும். எக்ஸ்ட்ராவா ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணா நம்ம அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து அதை யூஸ் பண்ணிக்க முடியுங்கிற பட்சத்துல நம்ம அதை எக்ஸ்ட்ரா கூட வாங்கி வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்படித்தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐடியாவை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி சில பெரிய பெரிய ஐட்டங்கள்ல தான் நம்மளுக்கு நிறைய காசு செலவாகும். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்டை விட நான் ஃபுட் ப்ராடக்ட்ல தான் எல்லார் வீட்லயுமே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். நான் எப்பவுமே லிஸ்ட் எழுதிட்டு தான் போய் வாங்குவேன். அப்போதான் அன்வான்ட் திங்ஸ் எதுவுமே வாங்க மாட்டோம். நான் நிறைய வாட்டி டிமார்ட்ல நோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் லிஸ்டே எழுதாம தான் வருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இருக்கா, இது வாங்கலாமா, இது இருக்கும்னு நினைக்கிறேன், சரி எதுக்கும் ஒன்று வாங்கி வைப்போம் அப்படின்னு வாங்குறாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பொருள் வீட்டில் ஆல்ரெடி இருக்கும். திரும்ப திரும்ப அதையவே வாங்கி வாங்கி உங்கள் காசும் வீணாகும். அந்த பொருளும் கெட்டு போகிற பொருளாக இருக்கும்போது அதுவும் வீணாகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் எப்போவுமே லிஸ்ட் எழுதிட்டு போய் என்ன வேணுமோ அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வாங்கிருங்க. அப்புறம் என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேட்ஸ் எல்லாம் கூட காட்டி ப்ரைஸ் சொல்கிறேன். இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லார் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க. இது ஒரு தவிர்க்க முடியாத செலவு தான். பட் இந்த பொருளை நம்ம பக்கத்து கடையில் வாங்குறோம் அப்படின்னா எம்ஆர்பிக்கு தான் வாங்க முடியும். நம்ம இதை ஃபர்ஸ்ட் தைரியமா கூட்டத்துக்குள்ள போந்து இந்த பிராண்ட் தான் வேணும், இந்த கம்மி பண்ணி தருவீங்களா, வேற ஏதாவது கம்மி பிரைஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்குறோமானா கிடையாது. அது முடியவும் முடியாது. இதுவே டிமார்ட் மாதிரி கடைகள்ல இதுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்து ஆஃபர் எல்லாம் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம யார்கிட்டயும் டீட்டெயில் கேட்க வேண்டியதே இல்லை. நாமளே ரேட் கம்பேரிசன், குவாலிட்டி கம்பேரிசன் பண்ணி வாங்கிக்க முடியும். என் வீடியோ எத்தனையோ லேடிஸ் பாக்குறீங்க. ஸோ உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு தான் நான் இதை வெளிப்படையாவே காட்டி வேலை சொல்றேன். 10 ரூபாய்னாலும் 10 ரூபாய் யாருங்க கொடுப்பாங்க? எந்த பொருளை வாங்க போகும்போது கொஞ்சம் கூலான மைண்ட் செட்டோட போங்க. நம்ம மூளையும் நல்ல வேலை செய்யும், நம்மளும் நல்ல கம்பேரிசன் பண்ணி வாங்க முடியும். அதை விட முக்கியமான விஷயம், மளிகை சாமான் வாங்க எப்பவுமே தனியா போகாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய அப்செட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து போங்க. அப்படி போகும்போது என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்கும் தெரியுங்களா? இப்ப நான் ரொம்ப நாளா ஒரு பொருளை தேடிட்டே இருந்திருப்பேன். அந்த பொருள் ஒவ்வொரு டைமும் எனக்கு கிடைக்காம இருந்திருக்கும். சில டைம் என் ஹஸ்பண்ட் கண்ணில் அது நல்லாவே பட்டுரும். இன்னும் சில பொருட்கள்ல நான் ஏதோ ஒரு ஆஃபர் பார்த்துட்டு சொல்லுவேன். ஆனா அவர் அவர் கண்ணுக்கு இன்னும் பெஸ்டான ஏதோ ஒரு ஆஃபர் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டா கூட இன்னொருத்தவங்க இந்த ஆஃபர் எல்லாம் கவனிக்க முடியும், ஃப்ரீ ஐட்டம் கரெக்டா கவனிக்க முடியும். ஸோ இதுக்காகவே நீங்க எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது 2 பேருமே தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட வருமான செலவு 2 பேருக்குமே தெரிஞ்சா மட்டும்தான் சேவிங்ஸ்னு ஒரு கான்செப்ட்குள்ளேயே நீங்க போக முடியும். ஸோ இதுக்காக எப்பவுமே 2 பேரா போங்க. இல்லை என் ஒய்ஃபை கூப்பிட்டு போனா அவ இஷ்டத்துக்கு நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிடுவா, அதனால அவளை நான் கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. இங்க அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க, இதுதான் என்னோட சேலரி, நம்மளுக்கு இந்த மாசம் கிராசரிக்கு இவ்வளவுதான் நம்ம ஒதுக்க போறோம், அதுக்குள்ள உனக்கு என்னென்ன வேணுமோ, நம்ம வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த பிரைஸ்க்குள்ளதான், அந்த ரேட்குள்ளதான் அவங்க எல்லாமே வாங்க பார்ப்பாங்க. நீங்க எதுவுமே சொல்லல, என்னென்ன வேணுமோ நீங்களே போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா
அது வந்து உங்களால நல்ல ஆஃபர் நீங்க தனியா போய் வாங்கும்போது உங்களால வாங்க முடியாது. ஈவன் லேடிஸ் தனியா போனாலுமே அதே பிரச்சனை தான் இருக்கும். அவங்கனாலுமே வந்து தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்களுமே வந்து சில இடங்கள்ல டென்ஷன் ஆயிடுவாங்க, சில பொருளை மறந்துருப்பாங்க, சிலது வந்து பில் பண்ற இடத்துல மறந்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு குழப்பம் நடக்கும். அதுக்காக எப்பவுமே 2 பேரா போங்க. அப்போ நீங்களும் வந்து நிறைய விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே இருக்கும். ப்ரைஸோட டீட்டெயில்ஸை 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் நிறைய சேவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எப்பவுமே வந்து இந்த ஈவினிங் டைம்லலாம் போயிடாதீங்க, நைட் டைம்ல போயிடாதீங்க. மேக்சிமம் வந்து இந்த மதிய வேலைகளில் போங்க. அப்போதான் வந்து அது கொஞ்சம் வெயில் சிரமம் இதெல்லாம் பார்க்காம போயிருங்க. எல்லா கடையுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஈஸியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வர முடியும். நம்ம எவ்வளோ நேரம் சுற்றி அலைஞ்சாலும் மேக்சிமம் ஈவினிங்குள்ளே நம்ம பில் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அப்போ கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி போகிறவங்க கண்டிப்பாக வீட்டில் சாப்பிட்டு போங்க. ஏன்னா நம்ம சாப்பிடாம போனாலே அந்த டென்ஷன்லேயே பாதி பொருளை வாங்க மாட்டோம். மீதி பொருளுக்கு வந்து நம்ம சரியான விலையும் பார்க்க மாட்டோம். அது கெட்டு போச்சா இல்லையா டேமேஜா எதுவுமே கவனிக்க மாட்டோம். ஸோ அதுக்காக எப்பவுமே சாப்பிட்டு போங்க. மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணுங்க. மற்றவங்க வாங்குறதுக்கு காப்பி அடிச்சு நீங்களும் வாங்காதீங்க. உங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை வாங்குங்க. யூடியூப்ல அவங்க இந்த பிளேட் காமிச்சாங்க, இந்த மிக்சி காமிச்சாங்க, இந்த டிஃபன் பாக்ஸ் காமிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் எதையுமே வாங்கிட்டு இருக்காதீங்க. அதில் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு, அவங்க வாங்கியிருக்காங்க. நம்மளுக்கு அது தேவையில்லாத பட்சத்தில் நம்ம இதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும். நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை வாங்கினா போதும். நாம வாங்குற பொருள் நம்மளுக்காகத்தான், மற்றவங்களுக்காக கிடையாது. நாம விலை கம்மியான பொருளை வாங்கினா பில் பண்றவங்க நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ, மற்ற கஸ்டமர் நம்மளை ஏழைங்கன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு எல்லாம் நினைச்சு நம்மளே ஏமாத்திட்டு நல்ல ஆஃபர் நல்ல பொருள் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. எதெல்லாம் நல்ல ஆஃபரா தெரியுதோ நல்ல பொருளா தெரியுதோ அதையெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குங்க. பட் வீடியோ லென்த்தா போறனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். நீங்க இதுவும் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கே நிறைய வித்தியாசம் தெரியும். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.